தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இறைவனுடைய அருள் இல்லாமல் நாம் எந்த ஒரு செயலையும் நம்மளால் பணி ஏற்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. அதனால்தான் அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மதிப்பிற்குரிய திரு குமரன் பெயிண்ட்ஸ் நிர்வாகத்தினர், ஃப்ரான்ச்சைசிஸ் மற்றும் பெயிண்டர் நண்பர்களே, இன்று திருக்குமரன் பெயிண்ட்ஸ் நிறுவனத்தின் சிறப்பு விழாவாக நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். இந்த நிகழ்ச்சி ஒரு விற்பனை விழா மட்டும் அல்ல. இந்த நிறுவனம் பெயிண்டர், வாடிக்கையாளர், ஃப்ரான்ச்சைசி ஆகிய 4 தூண்களையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு நல்லதொரு வாய்ப்பு என்றே கூற வேண்டும். நான் இந்த மாதிரி சுத்த தமிழில் பேசினா உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அதனால் ஒரு கலோக்கியலான லாங்குவேஜில் பேச்சு வழக்காகவே பேசுகிறேன். அதன் மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். பெயிண்ட் அப்படிங்கிறது வெறுமனே நிறம் கிடையாது. அது அழகு, பாதுகாப்பு, நீடித்த தன்மை. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வாடிக்கையாளருடைய திருப்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நிறுவனத்தின் மேல் ஒரு நம்பிக்கையை வளர்க்கும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல பெயிண்ட்டு தவறான முறையில் பூசப்பட்டால் படுதோல்வி அடையும். இந்த விஷயத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். எந்த ஒரு நல்ல பெயிண்ட்டாக இருந்தாலும் சரி, தவறான முறையிலையோ இல்லாட்டினா தவறான சர்ஃபேஸில் அதை ராங்காக அடித்தா அது தோல்வியில் தான் முடியும். அதே நேரத்தில் நம்மளுடைய மேற்பரப்பு அது சரியானதாக இருந்து நல்லா தயார் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதோட சரியான ப்ரைமரும் அதில் சேர்த்துருக்கோம், சரியான கலவை, சரியான பூச்சு முறை, இதை எல்லாத்தையும் நாம் ஒரு பெயிண்டர் திறமையாக அவர் பண்ணி கொடுத்தாருன்னா, அது அந்த வீட்டின் தோற்றத்தையும் தரத்தையும் பெயிண்டின் தரத்தையும் உயர்த்தி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ பெயிண்ட் உற்பத்தியில் இன்றைய நிலை அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். இன்றைய பெயிண்ட் தொழில் அப்படிங்கிறது பல சவால்களை சந்தித்து வருகிறது. டெய்லி போராட்டம்தான். இன்னைக்கு கூட நான் போராட்டிட்டு தான் நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஆக்சுவலாக நேராகவே வந்து பேசணும்னு நினச்சேன். அதுக்கு இடையில் பல போராட்டங்கள், பல சவால்கள் இதெல்லாம் நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் நேரடியாக வர முடியல. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒலிப்பதிவையே உங்களுக்கு திரு விநாயகன் சார் மூலியமாக உங்களுக்கு அனுப்புகிறேன். டைட்டானியம் டை ஆக்சைடு, ரெசின், அதாவது பைண்டர்னு சொல்லுவோம், எமல்ஷன், சால்வெண்ட்டு, அடிட்டிவ்ஸு, அப்புறம் பேக்கிங் பொருட்கள், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் செலவு, இது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எதனால் அப்படின்னா, இப்போது ஒரு போர்க்கால சூழலில் இந்த கச்சா எண்ணெய் விலை அப்படிங்கிறதும், இறக்குமதி செலவும், மூலப்பொருள் பற்றாக்குறை அது அதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்போ இந்த போட்டி நிறுவனங்களுடைய விலை அழுத்தம், ஒருத்தர் பெரிய ஜெயண்ட்டும் இருக்காங்க, சின்ன பெயிண்ட் மேனுஃபேக்சரும் இருக்காங்க, நம்மளை விட இன்னும் கீழானவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஒரு நடுத்தர பெயிண்ட் நிறுவனங்களுக்கு இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இப்போது திருமுருகன் பெயிண்ட்ஸ், அதாவது திருக்குமரன் பெயிண்ட்ஸை பொறுத்தவரையில் நாம் ஒரு நடுத்தர பெயிண்டில் இருக்கோம். நம்ம தரம் தாழ்ந்து கீழே இறங்கியும் வர முடியாது. அதே டயத்தில் பெரிய போட்டியாளர்களோடு நம்ம போட்டி போட வேண்டியதாகவும் இருக்குது. கார்ப்பரேட் லெவலில் ஜெயண்ட்டாக இருக்காங்க. நம்ம சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறுவனம் வெறும் குறைஞ்ச விலையால் மட்டுமே வெற்றி காண முடியாது. இதில் முக்கியமாக என்ன தேவைப்படுது அப்படின்னா, தரமும் நம்பிக்கையும் தான். இதுக்கு மேலே
ஒரு 3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். தொழில்நுட்ப சேவை. அதை வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதுக்காக தான் இப்போ என்னுடைய அனுபவம் டாக்டர் ராமநாதன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. என்னுடைய பேக்ரவுண்டு பெயிண்ட்லேயே கிட்டத்தட்ட 45 வருஷம். அடிசன் பெயிண்டில் தான் என்னுடைய தொழிலை ஆரம்பித்தேன். அதில் ஒரு டெப்டி சீஃப் கெமிஸ்ட் லெவலில் நான் பணியாற்றியிருக்கேன். ஸோ பல வியாபார கான்ஃபரன்ஸு, அதே மாதிரி டெக்னாலஜி கான்ஃபரன்ஸ் எல்லாம் நான் பங்கேற்றிருக்கேன். R&Dயில் இருந்ததுனால ஃபார்முலேஷன்லேயும் அத்துப்படியாக இருக்குது. அதே டயத்தில் ஒரு தரமான ஒரு பெயிண்ட்டு எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை என்கிட்டேருந்து கவர்மெண்ட்லேருந்தே என்கிட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி பல கம்பெனியை நான் உருவாக்கியிருக்கேன். திரு விநாயகம் என்னுடைய நல்ல நண்பர் அப்படிங்கிறதுனால அவருக்கு நான் இன்னும் அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரோட சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் பேக்கப்னு சொல்லுவாங்கள்ல, அதில் எந்த குறைச்சலும் இருக்காது. அப்போது நாம் தொழில்நுட்ப சேவைங்கிறது நம்ம இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுல நான் முனைப்பாக இருக்கேன். சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன். அதை விட நான் இன்னும் முக்கியமாக நினைக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய அதாவது பெயிண்டர்களுடைய உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை நான் நேரடியாக சந்திக்கணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன், முடியல. அதுக்காக வருத்தப்படுறேன். பிறிதொரு காலத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, உங்கள்கிட்ட தான் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய திருப்தியை காண்பிப்பார்கள். அப்போது அந்த நிறுவனத்தை நிலைநிறுத்துறதுக்கு பெயிண்டர்கள் அவங்க தான் ஃபவுண்டேஷனே. நீங்கள் தான் எல்லாத்துக்கும். ஆக்சுவலாக குவாலிட்டி மேனேஜர் எங்கே இருக்கார் அப்படின்னா, எல்லாம் படிச்சுட்டு கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு பெயிண்ட் டெக்னாலஜி படிச்சுட்டு லேபில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க தான் QCயை நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல நானும் பெயிண்டர்களுடைய முக்கியத்துவம் சம்மந்தமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு பெயிண்ட்டு தொழிற்சாலையில் பெயிண்ட்டு தயாரிக்கிறாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான தரம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுடைய சுவரில் தான் இருக்கின்றது. அதை போல் வாடிக்கையாளர்கள் என்றைக்குமே தொழிற்சாலையை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ பல பெயிண்ட், இப்போ திருக்குமரன் பெயிண்ட்டு அங்கே என்ன நடக்குது, தொழிற்சாலையில் என்ன மிக்சர் போடுறாங்க, அவங்க லேப் வச்சுருக்காங்களா, அந்த பிக்மெண்ட்டை எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த அடிட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறாங்க, இந்த சோதனை முறைகள்லாம் எப்படி பண்ணுறாங்க, சுத்தமாக பண்ணுறாங்களா, சுத்தமான ஐட்டம் தான் வாங்குகிறாங்களா இல்லையா. ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துருக்கிறதுக்கு நியாயமே கிடையாது, பார்க்க மாட்டாங்க இல்லையா. இப்போ நீங்கள் உங்கள் கஸ்டமர் எண்டில் பெயிண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்த நான் பார்த்து தான் பெயிண்ட் வாங்குவேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. எதை நம்பி பெயிண்ட் வாங்குகிறாங்க, இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க ஃபைனலாக இந்த பெயிண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு அதோடைய இறுதி வடிவம் எங்கே கிடைக்கின்றது? நீங்கள் இறுதியாக பூசப்பட்ட சுவர் மட்டுமே சாட்சி. இப்போ என் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிரபல்யமான பெயிண்ட் கம்பெனியோட பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஆனால் அதுவே பீல் ஆஃப் ஆகி வந்துட்டு இருக்குது. இதை நான் பெயிண்ட் கம்பெனியை முறையிடுறதா, இல்லாட்டினா என் பெயிண்டரை முறையிடுறதா, இல்லாட்டினா நான் பெயிண்ட் அடித்த சுவரில் பிரச்சனை இருக்கா? 3மே இருக்குது. 3மே இல்லாமலும் இருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு காரணமும் இருக்கலாம். இது மாதிரி பல காரணங்கள் இதில் இருக்குது. அதனால் பெயிண்டர்கள் தான் நிறுவனத்தின் இறுதி தரக்கட்டுப்பாடு அதிகாரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பெயிண்டர்ஸ் தான், திருக்குமரன் பெயிண்டர்ஸ் தான் திருக்குமரன் பெயிண்ட்ஸோட குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ். ஒரு அதிகாரி 2 அதிகாரி கிடையாது. இங்கே கூடியிருக்கிற 150 பெயிண்டர்ஸும் எங்களுடைய திருக்குமரன் பெயிண்ட்ஸோட கட்டுப்பாட்டு அதிகாரி, அதாவது தரக்கட்டுப்பாடு அதிகாரி அப்படின்ற நான் சொல்லுவேன். இப்போது இந்த தரக்கட்டுப்பாடு அதிகாரி அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அது ஏன்? ஏன்னா நீங்கள் கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருக்கணும்னா பெயிண்டர்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான அம்சங்கள் என்ன, அதை நீங்கள் நல்லா உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க, புரியாதவங்க, இல்லாட்டினா இதுவரையிலும் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது சார்னு சொல்கிறவங்க, அவங்களுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். அதாவது சுவரில் தூசி இருக்கா, எண்ணெய் இருக்கா, பழைய உறிஞ்சு போன பெயிண்ட் இருக்கா, ஈரப்பதம் இல்லாமல் இருக்கா, இதை நீங்கள் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணுங்கிறது உண்மை. நம்ம எந்த சுவத்தில் அடிக்கிறோமோ அதில் இந்த தூசி, எண்ணெய், பழைய பெயிண்ட்டு அப்படி உறியாமலும், அப்புறம் ஈரப்பதம், இதெல்லாம் எதிரிகள் பெயிண்ட்டுக்கு.
அதோடு இல்லாமல் ப்ரைமரை என்றைக்குமே நீங்கள் தவிர்க்காதீங்க. அதுக்கப்புறம் பட்டி வந்து ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் மட்டும்தான் சாண்டிங் செய்யணும். இல்லைன்னா அப்படியே மார்க்கிங் வந்து கண்ட்ராவியாக ஆக்கிடும். அதுக்கப்புறம் பெயிண்டில் அதிகமாக நீங்கள் தண்ணி கலக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு தான் கலக்கணும். நீங்கள் எப்படி பெயிண்ட் பண்ண போகிறீங்க? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ப்ரஷ்ஷை தவிர ரோலர் கோட்டிங்கும் வந்தாச்சு, ஸ்ப்ரே பெயிண்டிங்கும் வந்தாச்சு. எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து இதுலேயே அடிச்சுட்டு இருப்போம், ப்ரஷ்ஷிலேயே? நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வர வேண்டாமா? ஸோ அந்த டெக்னிக்கையும் நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணி தரத்துக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கோம். பெயிண்டர்ஸுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அப்போ பெயிண்டில் நாம் தண்ணி கலக்கக்கூடாது. ரெண்டாவது, 2 கோட்டுக்கு இடையில் நீங்கள் ட்ரையிங் டைம் நல்லா கொடுக்கணும். அப்போது மழை காலத்தில் அதிகமாக ஈரப்பதம் இருக்கும். அதே மாதிரி அதிக வெப்பம் போன்ற சூழ்நிலையில் வெளிப்புற பெயிண்டிங் பண்ணுறப்ப கவனமாக இருக்கணும். ஸோ ப்ரஷ்ஷு, ரோலர், ஸ்ப்ரே கருவிகள்லாம் இதெல்லாம் நன்கு பயன்படுத்த வேண்டும். சுத்தமாக இருக்கணும். சில பேர் கஞ்சத்தனப்பட்டுக்கிட்டு அப்படியே பழைய ப்ரஷ்ஷே பண்ணுவாங்க. அந்த ப்ரஷ் மார்க்லாம் பார்க்குறதுக்கு கண்ட்ராவியாக இருக்கும். முழு சுவரில் பூசுவதற்கு முன் சிறிய பகுதியில் கொஞ்சம் ஷேடு சரிபார்க்க வேண்டும். ஏன்னா இப்போ 2-3 பேட்ச் இருந்ததுன்னா அது மாறுறதுக்கு சான்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை கவனமாக இருக்கணும். பிரச்சனை தெரிஞ்சோடனே நிறுவனத்தில் ஆரம்பத்திலே சொல்லணும். ஃபுல்லாக அடித்து முடித்தோன்னே சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் இந்த குறைஞ்ச விலை, அதே டயத்தில் நல்ல தரம். இன்றைய வாடிக்கையாளர்கள் பார்த்திங்கன்னா பல பேர் கேட்குற கேள்வி என்ன, ரேட் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. என்னப்பா விலை? அதுக்கு சரியான கேள்வி நம்ம என்ன தெரியுமா கேட்கணும்? வாடிக்கையாளர்கள் என்ன கேட்கணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாடிக்கையாளர்கள் என்ன கேட்கணும்னா, ரேட்டை முதல்ல கேட்கக்கூடாது. அதனுடைய குவாலிட்டி நல்லா இருக்குமா, கவரேஜ் நல்லா இருக்குமா, நீடிப்பு என்ன, சேவை அதுக்கு உள்ளதா, சப்போஸ் பெயிண்ட்டு அடிக்கிறப்பே டிஃபெக்ட் எதாவது வந்ததுன்னா பெயிண்ட்டு கம்பெனிலேருந்து யாராவது ரெப்ரசன்ட் பண்ணுவாங்களா, இதை தான் ஒரு வாடிக்கையாளர் கேட்கணும். அப்படிங்கிறத நீங்களே அறிவுறுத்தலாம், தப்பே கிடையாது. ஸோ ரேட்டெல்லாம் கடைசியில் தான். அதுக்கப்புறம் குறைஞ்ச விலையில் பெயிண்ட் ஆரம்பத்தில் சுலபமாக தோணலாம். ஆனால் கவரேஜ் கம்மியாக போச்சுன்னா, அந்த கோட்டு தேவைப்பட்டால் நிறம் சீக்கிரம் மங்கினா பெயிண்ட் உறிஞ்சிரும். அப்புறம் இறுதியில் வாடிக்கையாளர்களுக்கு தான், அதாவது கஸ்டமருக்கு தான் இழப்பு. அப்போ பெயிண்டருக்கும் பெயர் பாதிப்பு. இவர் வந்து அடித்தார், அவங்க குறைஞ்ச ரேட்டுன்னு சொல்லி சாதாரணமான ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு அதில் வந்து ஃபேட் ஆச்சுன்னா உங்களையும் சேர்த்து குற்றம் சொல்லுவாங்க. அவங்க என்ன தான் ரேட்டு அப்படின்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டு தரத்தை முன்னிறுத்துங்க. கவரேஜ் நல்லா இருக்குங்க, நீடிப்பு நல்லா இருக்குங்க, இந்த பெயிண்டில் சர்வீஸ் இருக்குங்க அப்படிங்கிறத எடுத்து சொன்னீங்க அப்படின்னாக்கா அதில் நீங்கள் நல்ல விதமாக உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். அப்போது நல்ல பெயிண்ட் அப்படிங்கிறது விலை உயர்ந்தது மட்டும் கிடையாது. அதாவது மீண்டும் மீண்டும் பெயிண்ட் செய்வதே அதிக செலவு. இதை தான் நாம் உணர வைக்கணும். இப்போ ஒரு நல்ல பெயிண்ட்டை சிங்கிள் டைம் அடித்தா போதும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் திருப்பி மட்டமான பெயிண்ட் அடிக்கிறதுல அதுதான் காஸ்ட்லியாக ஆகிடும். அதனால் சரியான மேற்பரப்பு, தயார் வேலை, கூடுதல் செலவு அல்ல. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது அது பெயிண்ட்டு ஆயுளின் அடித்தளம் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சரியான ப்ரைமர் மற்றும் சரியான தண்ணீர் கலவை பணத்தை சேமிக்கும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பெயிண்ட் தோல்வி என்பது பெயிண்ட் குறைபாடு மட்டுமல்ல, பூசும் முறையும் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நாம் சொல்லணும். சரியா? அப்போது பெயிண்டில் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு மேற்பரப்பு கூடுதல் செலவு அப்படின்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது. சரியான மேற்பரப்பு, தயார் வேலை கூடுதல் செலவு அல்ல. அது பெயிண்ட்டு ஆயுளின் அடித்தளம். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரைமர் வேலை செய்தோ அந்த அளவுக்கு உங்களுடைய டாப் கோட்டு வந்து அதோட ஆயில் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் நல்ல ப்ரைமரை வாங்கி நல்ல விதமான டாப் கோட் கொடுங்க. சரியான ப்ரைமர் மற்றும் சரியான தண்ணீர் கலவை பணத்தை சேமிக்கும் என்பதை என்றுமே மறவாதீர்கள். பெயிண்டில் சில குறைபாடு வந்துருச்சு, பெயிண்ட்டு தோல்வி, எப்போதும் பெயிண்ட்டு குறைபாடு மட்டுமல்ல, பூசும் முறையும் காரணமாக இருக்கலாம் என்பதில் நீங்கள் கவனம் வையுங்கள். பெயிண்டர்களுக்காக நான் சில ஊக்கச் செய்தியும் சொல்லிவிட்டு என்னுடைய பேச்சை முடிச்சுக்கலான் இருக்கேன். இந்த பெயிண்டர்களுக்கான ஊக்கச் செய்தி அப்படிங்கிறப்ப
ஒரு பெயிண்டர் தன்னை வெறும் ஒரு தினக்கூலியாகவும் ஒரு சாதாரண தொழிலாளியாகவும் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு பெயிண்டர் அவங்க முயற்சி பண்ணால் நன்கு வளர முடியும். இதில் தொழில்முறை பெயிண்ட் அப்ளிகேட்டராக நீங்கள் மாறலாம். அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் பெயிண்டராக, அதே மாதிரி சைட் சூப்பர்வைசராக மாறலாம். அதுக்கப்புறம் கலர் கன்சல்டண்ட்டாகவும் நீங்கள் மாறலாம். பெயிண்டிங் கான்ட்ராக்டராகவே நீங்கள் மாறலாம். நீங்கள் ஓரளவு வளர்ந்துட்டிங்கன்னா ஒரு டீலர் பங்குதாரராக, அதாவது ஃப்ரான்ச்சைஸியாகவும் நீங்கள் மாறலாம். ஸோ இதில் வாட்டர் ப்ரூஃபிங், டெக்ஸ்சர், எபாக்சி, இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் நிபுணராக கூட உங்களுக்கு நல்ல பெயிண்ட் பயிற்சியாளராக மாற்றுறதுக்கு நாங்கள் ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கின்றோம். அப்போது இன்றைய காலத்தில் பெயிண்டர் கற்றுக்கொள்ள வேண்டியவை என்ன? இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் எமல்ஷன், வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங், வுட்டு கோட்டிங், மெட்டல் ப்ரைமர் மற்றும் எனாமல், எபாக்சி மற்றும் பியூ கோட்டிங். பியூ கோட்டிங்னா பாலியூரித்தேன் கோட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த எபாக்சி பியூ கோட்டிங்கில் 2 பேக் சிஸ்டத்தில் இருக்கும். அது எப்படி மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நேரத்தில் அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்சர் ஃபினிஷ்னால் என்ன, ஸ்ப்ரே அப்ளிகேஷன், கலர் மேட்சிங், அதுக்கப்புறம் சைட் எப்படி எஸ்டிமேஷன் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பிரமாதமாக பண்ணால் பிற்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய பெயிண்டிங் கான்ட்ராக்டராக மாறலாம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் கொட்டேஷன்ஸு, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கொட்டேஷன் வாடிக்கையாளர்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ப்ரமோஷனையும் எங்களால் உங்களுக்கு கற்றுத்தர முடியும். அதனால் திறமையான பெயிண்டர்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும், மதிப்பும் அதிகரிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இப்போது பெயிண்டர்கள் தவிர்க்க வேண்டிய, அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? சுவரை தயார் செய்யாமல் நேரடியாக பெயிண்டை பூசாதீர்கள். வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கிறதுக்காக பெயிண்டில் அதிகமாக தண்ணி கலக்காதீங்க. பெயிண்டில் கண்ட பொருட்களையும் கலக்காதீங்க. ஈரமான சுவரில் பெயிண்ட்டை பூசாதீங்க. சுவருடைய நிலை என்ன, அதுக்கப்புறம் ப்ரைமர், தண்ணீர் கலவை, உலர் நேரம், ட்ரையிங் டைம், இதெல்லாம் சரிபார்க்காமல் டைரெக்டாக நிறுவனத்தை குறை சொல்லாதீங்க. அளவுக்கு மீறிய கவரேஜ் வாக்குறுதி நீங்கள் தராதீங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள். வாடிக்கையாளர்களிடம் நிறுவனத்தினிடமும் நாம் நேர்மையாக நடக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏமாத்துறதுனால நாம் தான் ஏமாறுவோம். என்றைக்குமே நமக்கு நேர்மை மட்டும்தான் ஒரு அற்புதமான ஆயுதம் என்பதை என்றுமே மறவாதீர்கள். நிறுவனத்திற்கான ஒரு செய்தி சொல்லவும் விரும்புகிறேன். இந்த பெயிண்டர்கள் அவங்க தொழில்நுட்ப ஆதரவு அவர்களுக்கு அவசியம். அதனால் இந்த டயத்தில் நான் ஃப்ரான்ச்சைஸையும் கேட்டுக்கிறேன், பெயிண்ட் மேனுஃபேக்சரர்ஸையும் கேட்டுக்கிறேன். அதாவது இந்த திருக்குமரன் பெயிண்ட்ஸு எம்டியையும் கேட்டுக்கிறேன். நிறுவனங்கள் சில முக்கியமான பயிற்சிகளை அவர்கள் நடத்தணும். தொடர்ச்சியான ஒரு பெயிண்டர் பயிற்சி முகாம் நடத்தலாம். ஏதோ ஒரு நாளைக்கு அப்படின்னு இல்லை, கண்டினியூஸாகவே அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். இப்போது ஊடகங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் யூடியூப் மூலியமாலாம் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக நானே அதை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டயத்தில் தயாரிப்பு பயன்பாட்டு வழிகாட்டியை நாம் ஒரு புத்தகமாக போட்டும் கொடுக்கலாம். அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எளிய தண்ணீர் கலவை அட்டவணை, அதையும் நம்ம அந்த அட்டவணையாக போட்டு கொடுக்கலாம். அதாவது எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், எல்லாத்துக்குமே தேவைப்படுது. ஸோ ஒரு மேற்பரப்பு தயார் வழிமுறை என்ன, புகார் பராமரிப்பு ஆதரவு, இந்த கம்ப்ளைண்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட் சப்போர்ட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னாக்கா நிறுவனம் ஏன்னா ஒரு கஸ்டமர் பாதிக்கப்பட்டார்னாக்கா அது எல்லாரையுமே பாதிக்கும், அந்த நிறுவனத்தோட இமேஜையே பாதிக்கும். ஸோ அப்போ பெயிண்டர் ஒரு குறைய சொல்கிறாருன்னா அவர்கிட்ட என்ன நியாயன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். அவரோட சங்கடத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். சாம்பிள் போர்டு மற்றும் ஷேட் கார்டெல்லாம் கொடுக்கலாம். நம்பிக்கையான பெயிண்டர்களுக்கு நாம் பாராட்டுதலும் பண்ணலாம். பெயிண்டர்ஸுக்கான சில நலத்திட்டங்கள்லாம் உருவாக்கலாம். அதே மாதிரி நிறுவனமும் சரி, அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி, பெயிண்டர் மூவரும் ஒன்றாக செயல்பட்டால் வாடிக்கையாளர்
நம்ம மேலே உள்ள நம்பிக்கை தானாக உருவாகும் எந்த விஷயத்தில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இப்போ நிறைவு செய்தியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைய பெயிண்ட் தொழில் சவாலான காலகட்டத்தில் உள்ளது என்பதை என்றுமே மறவாதீர்கள். மூலப்பொருள் விலை ஒரு பக்கம், ரா மெட்டீரியல்ஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கடும் போட்டி இருக்குது. வாடிக்கையாளர்களின் விலை உணர்வு ஆகியவைகளை நிறுவனங்கள் ரொம்பவே சோதிக்கின்றன. ஆனால் ஒரு விஷயம் நிறுவனத்தை காப்பாற்றும். அது என்னென்ன? தரம் மற்றும் நம்பிக்கை. இந்த ரெண்டுத்தையும் என்றைக்குமே தவற விடாதீர்கள். தரம் மற்றும் நம்பிக்கை. அதே டயத்தில் ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர். நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ண முடியுதான்னு பாருங்கள். யாரையும் மனதளவில் சோர்வடைய செய்து விடாதீர்கள். நம்மளுடைய வார்த்தை, சொல், செயல் எதுலேயுமே அவங்களுக்கு மனச்சோர்வு அடையும்படியாக நாம் ஹர்ட் பண்ணுறபடியாக பண்ணிடாதீங்க. ஸோ தரம் மற்றும் நம்பிக்கைங்கிறது ரொம்ப அவசியம். இணக்கமாக பேசுங்க, எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஓவியர், அதாவது பெயிண்டர் என்பது நிறுவனம் மற்றும் வாடிக்கையாளர்களை இணைக்கக்கூடிய பாலம். ஸோ பெயிண்டர்ஸ் தான் நிறுவனத்தையும் வாடிக்கையாளரையும் இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு. நீங்கள் தான் ரொம்ப முக்கியம். இந்த நல்ல பெயிண்டர்ஸு அவங்க வெறும் பெயிண்ட்டு பூசுவவங்க மட்டும் கிடையாது. அவர்கள் சுவர்களை பாதுகாக்கிறார்கள், சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் வாடிக்கையாளரோட பணத்தை பாதுகாக்கிறார்கள், நிறுவனத்தோட பெயரையும் பாதுகாக்கிறார்கள். அதனால் இதெல்லாம் எப்படி? தன் தொழில்முறை மேலே உள்ள மரியாதையும் பாதுகாக்கிறார்கள். பெயிண்டரானவங்க பல பேருக்கு என்னென்னா பெயிண்டர்னாலே ஒரு கேவலமாக நினைக்கக்கூடிய காலகட்டம்லாம் பறந்து போச்சு. இப்போ ஒவ்வொரு ப்ரொஃபஷனும் ரொம்ப முக்கியமானதாக போற்றப்படுகிறது. அது மாதிரி உங்களுடைய மரியாதையும் நீங்கள் மற்றவங்க நிச்சயமாக போற்றுவாங்க உங்களுடைய ஒரு அணுகுமுறை மூலமாக. அதனால் நல்ல திறமை, நேர்மை, ஒழுக்கம், அதுக்கப்புறம் தொழில் பெருமை கொண்ட பெயிண்ட் சமூகத்தை நாம் உருவாக்குவோம். ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெயிண்டர் அப்படின்றவர் சாதாரண வேலைக்காரர் அல்ல. வாடிக்கையாளரோட இடத்தில் செயல்படும் ஒரு பெயிண்ட்டு தொழில்நுட்ப நிபுணர் என்றே நான் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்புடன் டாக்டர் ராமநாதன். நன்றி, வணக்கம்.